ஹலோ, இன்னைக்கு சமையல் வந்து பருப்பு, துவரம் பருப்பு, தேங்காய், வரமிளகா, புளித்தனை வச்சு தொகையில் அரைச்சிட்டு இருக்கேன். வெண்டைக்காயை இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் கறி. இது வழக்கம் போல் பருப்பு ரசம் தான். இன்னும் யாராவது புதுசாக இப்போ என்னுடைய சேனல் பார்க்குறேன் இல்லை அப்படின்னா, ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா சப்ஸ்கிரைப் காட்டும். அதை பண்ணேன்னா ஒரு பெல் காட்டும். அதை டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் டச் பண்ணேன்னா நான் போடுற வீடியோ சப்ஸ்கிரைப் உடனே ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் பார்க்க வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். சமையல் வந்து வெண்டைக்காய் கறியும் தேங்காய் தொகையில் பருப்பு தொகையில் பார்க்க போகிறோம். துவரம் பருப்பு தொகையில் அது பார்க்கலாம். வெண்டைக்காய் எப்போதுமே இந்த மாதிரி இரும்பு பண்ணப்பட்டதுலாம் கொஞ்சம் சட்டுன்னு கொஞ்சம் கரகரப்பு கொடுக்கும், இதாகும். ஒரு 5-6 ஸ்பூன் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விடணும். கொஞ்சம் எண்ணெய் செலவு தான் ஆகும். வெண்டைக்காயெலாம் வழவழப்பு போகணும். கடுகு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருத்து அரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கிறேன். 2 வரமிளகா போட்டுக்கிறேன். காரத்துக்கு இதுதான். அரை கிலோ வெண்டைக்காயை வந்து அலம்பி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அரை ஸ்பூன் இது மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம கல்லுப்பு போட முடியாது. டேபிள் சால்ட்டு தான் போடணும். பொடி உப்பு அதை போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டேன்னா கல்லுப்பு கரையாது. அங்கங்கே வாயில் அகப்படும், ஆம்படும். இது எடுத்து இதில் போட்டுடலாம். இதில் வந்து நம்ம இதுக்கு வதக்கிக்கலாம், வறுத்துக்கலாம் தொகையிலுக்கு. இது இந்த அடுப்புக்கு மாற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம்.
3 வரமிளகா போட்டுக்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பால் 3/4 கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் துவரம் பருப்பு. ரசத்துக்கு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைக்கும் போதே இதுக்கு கொஞ்சம் தொகையிலுக்கு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். புளி தண்ணா ஊற்றலாம் அப்படின்ட்டு அரைக்கும்போது. ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்கிறேன். இந்த கொத்தமல்லி தழை ஒரு கட்டு வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு வாரம் கூட வராது, வீணாக போயிடும். நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதுக்கு சேஃப்டியாக வச்சாலும் அதுக்கு நம்ம யூடியூபர் ராதா ராமராவுங்கிற சொன்னாவா இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. ஒரு கிச்சன் டவல்னு சொன்னால் காட்டன் டவல். நான் என்ன பண்ணேன், நம்ம டவல் துடைச்சிக்கிறோம் இல்லையா, அது கிழிஞ்சு போய் எடுத்துனா அதை நல்லா துவைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் இது நல்லா சுற்றின்றணும். வாங்கின்னு வந்தோடனே இது என்ன பண்ணணும், இந்த வேரோடு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே பழுத்த இலை இருந்தால் அருகம்புல், அப்புறம் இந்த மாதிரி இந்த இலையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பழுத்தது அழுகினது இதெல்லாம் இருந்தால் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா இப்படி சுற்றிடணும். அப்படி டவல் எடுத்து இப்படி நல்லா சுற்றி இப்படி மடக்கி ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். எனக்கு ஜூன் 3ஆம் தேதி அன்றைக்கி வாங்கிட்டு கொடுத்தாரு கொத்தமல்லி தழை. நேற்று கூட இருந்தது, ஆனால் கொஞ்சம் நல்லா இல்லை. முந்தா நாள் வரைக்கும் வச்சுட்டுருக்கேன், ஜூன் 3ஆம் தேதி வாங்கினது. இது அவள் சொன்ன டிப்ஸ் தான், இது நான் கடைப்பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். இது ஒரு சின்ன டிப்ஸு. இதை பாருங்கோ. 40 நாள் குறைஞ்சது எனக்கு 40-45 நாளே வந்திருக்கு. நீங்கள் அதை வச்சுக்கிற பொறுத்து இருக்குது. இப்படி வச்சுட்டு நமக்கு என்னைக்கு தினம் எடுக்கும்போது பார்த்துட்டு அழுகி இருந்ததுன்னா பழுத்திருந்ததுன்னா அப்பப்போ பொறுக்கி எடுத்துடணும். எடுத்துட்டேன்னா பத்திரமா அப்படி வச்சுட்டேன்னா 40 நாள் 45 நாளைக்கு குறைஞ்சது எனக்கு வருது. அவள் 15 நாள் தான் சொன்னாவா வீடியோவில், ராதாராமராவ் மேடம் சொன்னாங்க 15 நாள் தான் சொன்னான். ஆனால் எனக்கு இது 40 நாளே, அதாவது ஜூன் 3 முந்தா நாள் வரைக்கும் நான் பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் வந்திருக்கு எனக்கு. 13ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்கு எனக்கு கொத்தமல்லி தழை. ஜூலை 14 அது வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் அன்னன்னைக்கு தினம் பார்த்து எடுக்கும்போது, நம்ம சமையலுக்கு எடுக்கும்போது அழுகி போனது பழுத்து போனதை எடுத்துடணும். எடுத்துட்டா நமக்கு தாங்கும். இதோ பாருங்க, வறுத்துண்டாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய் வச்சுக்கலாம். தொகையிலுக்கு துவரம் பருப்பு ஒரு 3 வரமிளகா, தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. அப்புறம் புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரு சும்மா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் இருக்கும். நான் ரசத்துக்கு கரைக்கும் போது சேர்த்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். நான் போட்டு எப்போதுமே அரைக்க மாட்டேன் புளியாக. பாருங்க, பருப்பு தொகையில் எடுத்து பருப்பு தொகையில் சமையல். இது வெண்டைக்காய் கறி. வழக்கம் போல் பருப்பு ரசம்தான். அதான் ரசத்தை நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலை. வழக்கம் போல் பருப்பு ரசம்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.